ஹாய் ஃப்ரெண்ட், சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4-5 முந்திரியும் ஒரு 10 திராட்சையும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இது கூட நம்ம இப்போ வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் ரவை நல்லா சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கேசரி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது தண்ணியெல்லாம் வற்றி வர டைமில் வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நல்லா தித்திப்பாக வேணால் 1.25 கப் எடுத்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆகி நமக்கு தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றும் போது நமக்கு கேசரி ரெடி ஆயிரும். அந்த டைமில் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான சாஃப்டாக கேசரி ரெடி.